சொல்லுங்கள், சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன், எல்லாம் சொல்லுங்கள், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம், கர்த்தரன் மெய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைவதில்லை. என் ஆண்டவர் எனக்கென்ன குறைவு, அவர் என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து வழியாக நிறைவாக்குவார். நான் அனுபவிக்கும்படி சகல நன்மைகளையும் என் கர்த்தர் எனக்கு சம்பூர்ணமாய் தருவார். சொல்லுங்கள், சகல நன்மைகளையும் எனக்கு சம்பூர்ணமாய் தருவார். ஆமே, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆனந்த களிப்புடன் பாடி சொல்லுங்கள், சபைக்கு வருவேன். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சொல்லுங்கள், நித்திய மகிழ்ச்சி உண்டு, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நல்லா கரங்களை தட்டி ஆமே. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கவனம் சேர்ந்து பாடுவே. நீதியின் கரத்தினா தாங்கி நடத்துவா நம்மை, நீதியே தாங்கி. கர்த்தரே என்பலை எதற்குமே அஞ்சிடே, எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் எங்கள் கோடி கோடி வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் நிறைந்தவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே நம்மை வாழ வைப்பாரே. வார்த்தையை அனுப்பியே நம்மை வாழ, எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையை அனுப்பியே. வார்த்தையை அனுப்பியே வாழ வைப்பாரே. வாழ வைப்பாரே. ஜெயம் கொடுக்கும் எங்கள் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழித்த இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
உண்மை தேவனே ஒருக்கம் நிறைந்தவர், ஒருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, நம்மை காப்பவர் உறங்குவதில்லையே, ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் எங்கள் கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடுவே ஆனந்த தோணியால், ஆனந்த தோணியால் உயர்த்துவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடுவே ஆனந்த தோணியால் உயர்த்துவே, ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க கிறிஸ்துவுக்குள்ளாய். நல்லா சொல்லுங்க கிறிஸ்துவுக்குள்ளாய். கிறிஸ்துவுக்குள்ளாய் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணு. சொல்லுங்க எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளாய் எப்பொழுதும் எனக்கு வெற்றி உண்டு, எல்லாவற்றிலும் வெற்றி உண்டு. ஜெய கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். சொல்லுங்க ஜெய கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளுவோம், ஆண்டவரை பாடுவோம். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு. சொல்லுங்க எல்லாரும், கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இயேசுவை போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு. செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்கச் செய்தார், செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்கச் செய்தார்,
இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இயேசுவை கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. அவர் பேரன்பு. வனாந்தீர பாதையில் ஜனங்களை நடத்தி சென்றார். வனாந்தீர பாதையில் ஜனங்களை நடத்தி சென்றார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இயேசுவை போற்றி புகழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு. தாழ்மையில் இருந்த நம்மையெல்லாம் நினைவு கூர்ந்தார். தாழ்மையில் இருந்த நம்மையெல்லாம் நினைவு கூர்ந்தார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இயேசுவை போற்றி புகழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பாடுவோமே. அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. சிறிரே அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் இரக்கம் என்றும் உள்ளது. ஆமென். தேசமே சொல்லுங்க, தேசமே பயப்படாது. பக்கத்து சொல்லுங்க, பயப்படாது. பக்கத்து சொல்லுங்க, பயப்படாது. சொல்லுங்க, பயப்படாது. படிக்காட்டினாலும் பரிச்சை எழுதிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், எழுதினாலும் இல்லைன்னு மார்க்கு உண்டு. தைரியமாக சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, பயப்படாத. மகிழ்ந்து கரிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். சொல்ல, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். ஆமென். முதல்ல பாடின பாட்டு 136 சங்கீதம். அதில் சொல்கிறாரு, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு ஒரு 3-4 வருஷம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் நல்லவராக இருக்கிறனால, கிருபையாக இருக்கிறனால என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாரு அப்படி சொல்கிறாரு. அவர் செங்கடலை 2 பிரித்து உலர்ந்த தரையில் நடப்பது போல நடக்க பண்ணினார். அவங்களை துரத்திட்டு வந்த பார்வோனை சேனையும் சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டார். பெரிய ராஜாக்களை சங்கரித்தார். அப்படி சொல்லிகிட்டே வர்றாரு. எல்லாம் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, கர்த்தர் என் மேலே நல்லவர், அவர் கிருபையுள்ளோன்னு அறிஞ்சிட்டாலே போதும். இது அறியாதனால தான் நிறைய பேர் வாயை மூடிக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க. அறிஞ்சிட்டிங்கன்னா பாடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன கல்யாணத்தானே எப்படி சிரிச்சுக்கிட்டு வச்சு பாருங்க. பல்லு மட்டும் வெள்ளையாக தெரியும், மற்றெல்லாம் கருப்பு. ஆனால் ஒரே ஒரு பக்கம் புதுசாக வரப்போகிற மனைவி, இன்னொரு கொண்டு வந்து கொடுக்குற கவர் பெருசாக வந்து சிரிப்பு, அதுக்கு ஒரு சிரிப்பு, அச்சட்ட சிரிப்பு. என்ன அப்போ அதை விட கர்த்தர் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத மேன்மையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கர்த்தர் நல்லவர், கிருபை இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்தின வார்த்தை பாருங்கள். இந்த 2 வார்த்தையை பாடி பாடி பெரிய பெரிய அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள். என்ன சாலமோன் ஆலயத்தில் துதிக்கும் பொழுது தான் பாடுறாங்க. பாடும் பொழுதே மேகம் இறங்கி வருது. யுத்தத்து போல் யோசபாத் ஜனங்களையே தான் பாடுறானுங்க. பாடும் பொழுதே பட்டையும் ஒருத்தன் எழும்புது. அவன் எப்படியா சாத்தியம் அப்படின்னா, அவனுக்கு தெரியுது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் என் மேலே கிருபையாக இருக்கிறனால எனக்கு எதிராக வர்ற எல்லாமே எனக்கு சாதகமாகவே இருக்குங்கிற நம்புகிறான், விசுவாசிக்கிறான், அறிகிறான், பாடுறான். பாடும் பொழுதே பெரிய மாற்றத்தை பார்க்குறார். எல்லாரும் சேர்ந்து
மகிழ்ந்து கழுவுறது மயமை பய வேண்டாம் என்று சொல்லி பாடி ஆண்டவர் மயப்படுத்துவோம். மகிழ்ந்து கலிகூறு மகளே பய வேண்டா, மகிழ்ந்து கலிகூறு சபையே பய வேண்டா. மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் மகிழ்ந்து கலிகூறு சபையே பய வேண்டா. மன்னவர் இயேசு நம் நடுவில். சொல்லுங்க எல்லாரும். தேவையை நினைத்து திகைய மாட்டேன், தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லுவேன். தேவையை நினைத்து திகைய மாட்டேன், தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லுவேன். கொஞ்சத்தை கண்டு புலம்ப மாட்டேன், கொடுப்பவர் உண்டு கொண்டாடுவேன். கொஞ்சத்தை கண்டு குழம்ப மாட்டேன், கொடுப்பவர் உண்டு கொண்டாடுவேன். மகிழ்ந்து கலிகூறு ஆமே எல்லாம். மன்னவர் இயேசு நம் நடுவில். மகிழ்ந்து கலிகூறு சபையே பய வேண்டா. மன்னவர் இயேசு நம் நடுவில். எல்லாம் சொல்லுங்க. மன்னவர் இயேசு நம் நடுவில். அப்பாவின் புகழை நான் பாடுவேன், அதுவே எனக்கு பாதுகாப்பு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடுவேன், எப்போது வாழ்வேன் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடுவேன், எப்போது வாழ்வேன் சுகத்தோடு. மகிழ்ந்து கலிகூறு வா 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 வா. மன்னவர் இயேசு நம் நடுவில். ஆமே நல்ல கைதிலாரு. மன்னவர் இயேசு மன்னவர் இயேசு நம் நடுவில். மீனின் வயிற்றில் யோனாவோ கூனி குறுகி போக மாட்டேன். மீனின் வயிற்றில் யோனாவோ கூனி குறுகி போக மாட்டேன். பலியிடு துதியை சத்தத்தோடு, விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு. பலியிடு துதியை சத்தத்தோடு, விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு. மகிழ்ந்து கலிகூறுவே. மன்னவர் இயேசு நம் நடுவில். சொல்லுங்க எல்லாரும். மன்னவர் இயேசு நம் நடுவில். மன்னவர் இயேசு மன்னவன் இயேசு நம் நடுவில். நல்லா சொல்லுங்க. கண்ணு மூடாதங்க. சமாதான வரவோ. மன்னவர் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெரிய காரியங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஆமென். எப்படி தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஆத்துக்காரரு கப்பலுக்கு போயிட்டு ஒரு 10 மாதம் கழித்து வர்றார். நீங்கள் எப்படி இருப்பீங்க யோசிச்சு பாருங்களேன். அத்தாடி அன்னைக்கு தாங்குற மாதிரி வாழ்க்கையில் தாங்கினீங்க அப்படின்னா மாப்பிள்ளை கப்பலையே வாங்கி கரை கட்டியிருப்பான்.
ஒரு வாரம் தாங்குவோம், அப்புறம் தூக்கி பொத்துரு கீழே விட்டுரும், அப்புறம் வேறு மாதிரி போயிட்டுருக்கேன். அப்படி இருக்கவே கூடாது. அந்த நாள் ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க. அந்த மாதிரி கடவுளை எப்போதும் அப்படி சொல்ல பாருங்களேன், எப்படி பெரிய காரியம் சொல்கிறாரு. சிருஷ்டிகரே உன் நாயகர். இவர் இடையில ஒரு கட்டினவர். இந்த நாயகர் எப்போ வந்தார்? இப்போ தான் வந்தார். ஆனால் இவர் நம்மளை சிருஷ்டித்தவர். இவர் யார்? நம்முடைய சொல்லுங்க, சிருஷ்டிகரே, என்னுடைய நாயகர், என்னுடைய மணவாளர், என் மாப்பிள்ளை. நம்மளாம் யார்? அவருடைய மணவாட்டி. இப்போ இது கப்பல்லேருந்து ஒரு 10 நாள் வரைக்கும் பப்பக்கான்னு, அப்புறம் கொண்டதெல்லாம் அப்படி பிட்டு போட்டுவிட்டு அப்புறம் என்ன அப்படி லேசாக அந்த செயினை கழட்டி அப்படி போடணும். அப்படியா சரி, இப்படிலாம் நம்ம போகக்கூடாது. இதெல்லாம் மாறி நீங்கள் தூளை போல் பொண்ணை சேர்க்குற நாட்கள் வரணும். ஆமே. சரி, இப்போ இவர் யார் அப்படின்னா சிருஷ்டிகரே. அப்படின்னா நம்முடைய நேசர், நம்முடைய மணவாளன் யார்? சிருஷ்டிகர்த்தர். சொல்லுங்கள், சிருஷ்டிகரே, என்னுடைய நாயகர், சேனைகளின் கர்த்தர். அப்படின்னா பெருக்கத்தின் தேவன். சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சொல்லுங்க, என் மாப்பிள்ளை பேர் என்ன? சேனைகளின் கர்த்தர். சொல்லுங்க, சேனைகளின். அவர் யாரு? முதல்ல சிருஷ்டிக்கிறவர். ஆடுவர் அவர் யார்? என்னுடைய மணவாளன். ரெண்டாவது சொல்றாரு சேனைகளின் கர்த்தர் என்பது. சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் என்பது. உங்க வீட்டுக்காரர் பேர் என்னங்க அப்படின்னு கேட்குறோம்ல. இப்போ நம்முடைய ஆத்தும மணவாளனுடைய பேர் என்ன அப்படின்னா சேனைகளின் கர்த்தர். அப்படின்னா நம்மளை பெருக செய்கிற தேவன். சொல்லுங்க, பெருக செய்கிற தேவன். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர். சொல்லுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர், என்னை மீட்டவர், மீட்பர். சொல்லுங்க, அவர் மீட்பர். அவர் யார்? சர்வபூமியின் தேவன் எனப்படுவார். அப்போ என்னுடைய மீட்பரும் அவர் தான், என்னுடைய மெய்ப்பரும் அவர் தான், என்னுடைய ஆத்தும மணவாளன் அவர் தான், என்னுடைய கர்த்தரும் அவர் தான். அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார். Praise the Lord. 1 2 3 4. அழகை தட்டி பாலனே பக்குச்சூர மல்கோரபதி அந்தரபிச்சு மத்தியான சாப்பாடு செவிக்கிறவாய் தட்டு எல்லாரும் நல்லா தட்டி. துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாக்காளி போடுகிறோம். துதிகளை அரியணை ஆக்கிடுவார், வந்து அமர்ந்து அமர்ந்திடுவார். துதிகளை அரியணை ஆக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். மகிழ்ந்து கலிகூறு தாமசே அல்ல தட்டி பாடுங்க ராசா. எப்ப கப்பலுக்கு ஆளு நிப்பாட்டி கப்பலை வாங்க போறது? தட்டி பாரு எல்லாம் எழுப்பிட்டு பாடுமா. என்னக்கா பாடுறிய? நல்லா தனியா குடிச்சுக்க போல தொண்டை வறண்டு. மன்னவர் இயேசு நம் நடுவில். ஆமே. அப்பாவின் புகழை நான் பாடுவேன், அதுவே எனக்கு பாதுகாப்பு. அதுவே நமக்கு பாதுகாப்பு. அப்பாவின் புகழை நான் பாடுவேன், தப்பாமல் மகிழ்ந்து உறவாடுவேன். எப்போது வாழ்வேன் சுகத்தோடு, தப்பாமல் மகிழ்ந்து உறவாடுவேன். எப்போதும் வாழ்வேன் சுகத்தோடு. ஆமே. எல்லாம் சிரிக்கிறீங்களா? தமிழ் சிரிக்கிறீங்களா? அன்னைக்கு சிரிக்கல வச்சு வேற எங்கேயா திருப்பேன். இந்த கர்த்தருக்குள்ள சிரிச்சிட்டிய நம்ம நல்லாவே இருப்போம். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர், மகாபலம் உள்ளவர். சொல்லுங்க, நம்முடைய தேவன் பெரியவர், மகாபலம் உள்ளவர். சொல்லுங்க, மகாபலம் உள்ளவர். அவருடைய அறிவு ஆராய்ந்து முடியாதது. மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி மாட்டே. பலியிடு துதியை சத்தத்தோடு, விலையிடும் எல்லாம் வெட்கத்தோடு. பலியிடு துதியை
சபையே பய வேண்டாம், சபையே பய வேண்டாம், மன்னவர் இயேசு நம் நடுவில். மன்னவர் இயேசு எல்லாம் சொல்லு பாப்பா. உங்க வாயாலேயே நீங்க வாழணும். பெரிய காரியம். பசங்களுக்கு என்ன அப்ப சம்பாதிக்கிற நம்ம உட்காந்து பார்க்கணும் கூடாது. ஓஹோ, மன்னவர் இயேசு நம் நடுவே. விடாத 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 என்ன சொல்லு. ஓஹோ, மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆமென் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார், பெரிய காரியம் செய்வார். ஆமென் ஹல்லேலூயா. வார்த்தையை விசுவாசிட்டு அப்படி நல்லா கவனிங்களேன். நம்ம இந்த பெந்தகோஸ்தக்கார மாதிரி ஏமாற்ற முடியாது. நான் பார்த்துருக்குறேன், ஒரு ஐயா முன்னாடி இருந்தார், ஒரு போக்கு வியாதி. அப்பப்போ என்ன பார்ப்பேன் அப்படியே, ஆனால் இங்கே வந்துட்டு அப்படின்பா. இது நம்ம ஈஸியாக ஏமாத்திடலாம், அப்படி இப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அப்படி ஏமாத்திடலாம். ஆனால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா? கர்த்தர் பெரியவன் சொல்லும் பொழுது உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவுட்புட்டில் வெளியே வந்துடும். நீங்கள் வசனத்தில் ஏமாற்றவே முடியாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லும் பொழுது உண்மையாக அந்த விடுதலை சந்தோஷம் உள்ளே இருந்தால் தான் வாயில் வசனம் வரும். வாயில் வசனம் வந்துருச்சுன்னா சிரிப்பு வரும். உள்ளுக்குள்ளே சந்தோஷம் இருந்தால் வெளியில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. உள்ளுக்குள்ளே அசுத்த பாவறிஞ்சு வச்சுங்க, வாயை திறந்த வசனம் வரும், ஆனால் என்ன வராது, மகிழ்ச்சி வராது. அதை சும்மா வரட்டுத்தனமாக சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்போ வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் எலும்புகள் நரம்புகள் எல்லாம் உயிர்த்திருந்த வல்லமை பாயணும். ஆமே, நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பிளாக்கும் வராது. ஆமே, நீ சொல்ல, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். நீங்கள் சொல்ல 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 உங்கள் எலும்புகள் நினமுள்ளதாய் மாறும். நரம்புகளில் ரத்த நாளெல்லாம் தெரிச்சுக்கிட்டு ஓடும், நல்லாவே ஓடும். ஆமே, அந்த நல்ல ஆண்டவரை நம்ம ஆராதிப்போ. நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி. கமாடியா சொல்லுங்க, உம் கரம் என்னில் விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கமாலா சொல்லுங்க, மலைகளை தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தி என்றார், நோய்கள் உமக்கு. கையை உயர்த்தி, கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை. ஓ சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. Hallelujah.
பட்சிகளை போசிப்பீரென்றார். என்னையும் போசிப்பது காட்டு புஷ்பங்களை உடுத்துவது, என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை. எல்லாம் சொல்லுங்க மறுபடி. கிரகிக்க முடியா. நல்ல வாய்த்தர சொல்லுங்க. ஏவே கமன் ஒன் செகண்ட். பின்னாடி எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். வனாந்தரம் எல்லாம் வயல்வெளியாகும். என் தேவன் எனக்கா யாவையும் செய்வார், ஒருபோதும் என்னை மறந்திட மாட்டார். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், ஒருபோதும் என்னை மறந்திட மாட்டார். என் தேவன் come on ஒருபோதும் நம்மை மறந்திட மாட்டார். once again. என் தேவன் நம் யாவையும் ஒருபோதும் என்னை மறந்திட மாட்டார். கையில சொல்லுங்க. என் தேவன் எனக்கா யாவையும் செய்திடுவார், ஒருபோதும் என்னை மறந்திட மாட்டார். என் தேவன் எனக்காய் ஒருபோதும் என்னை மறந்திட மாட்டார். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், ஒருபோதும் என்னை மறந்திட மாட்டார். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை. காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. சர்வஞானியே உம்மை பெரும் கோளும் கையும் இரு பரிவா. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? யோசிச்சு பார்க்குறேன். ஆபிரகாமுடைய அந்த ஆஸ்தி முழுவதையும் சொல்லுது, ஆபிரகாம் ஈசாக்கு எல்லாவற்றையும் கொடுத்தான் அப்படின்னு. ஆனா ஈசாக்கு யாக்கோபு கொஞ்சம் கூட கொடுக்கல. ஆனா அவன் மேல ஆசீர்வாதம், தகப்பனுடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு. அவன் கையில் இருந்து வெறும் கோலும் தடியும் தான், ஆனா அவன் தலைமையில் இருந்தது ஆசீர்வாதம். இன்றைக்கு நீங்க சாதாரண ஆளா இருக்கலாம், ஆனா உங்க மேல அவருடைய ஆசீர்வாதம் இருக்கு. ஆசீர்வாதம்ங்கிறது தேவனுடைய மாபெரும் சக்தி. அது பாருங்க, இதை நீங்க கிரை பாருங்க. மேலே போய் அந்த விண்கலம் அது கீழே பூமி நோக்கி வரும்படி அதை கொண்டு வர்றதுக்கான ஒரு காரியத்தை கொண்டு வந்து இழுத்துட்டு வந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்க கிரகிச்சிட்டீங்க, அதை உள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களை ஜெயிக்க இந்த உலகத்தில் எவராலே முடியாது. நீங்க சொல்லணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கிறது. சொல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம். கமான், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கிறது. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமா, உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமா, சொல்லுங்க எல்லாரும். கோலும் கையும் வெறு பரிவாரமா, உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை என்னையும் போசிப்பது, காட்டு புஷ்பங்களை என்னை குறைவின்றி நடத்துவதும்
கிரைக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை கிரைக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை எல்லாம் சொல்ல கடைசியா கிரைக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. நல்ல கரங்களை தட்டி ரபசே வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். கிரகிக்க முடியாத பெரிய 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 காரியம் ஏவே டுடே 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 இன்றைக்கு 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 ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடப்பதாக. வீட்டுக்கு போகும்பொழுது அற்புதம், வீட்டுக்கு போகும்பொழுது அற்புதம், பிசினஸ்ல அற்புதம். எஸ் 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 கோடிகள் தேடி ஜனத்தை தேடி வரும். ஆஸ்தி மைசூர் ஜனத்தை வீட்டில் இருக்கும். பொட்டு வெள்ளியும் பெருகும், பொண்ணு வெள்ளியும் பெருகும். ஜனங்களுடைய வாழ்வு துளிர்க்கும். அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மழை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அசையாத அமராத சொல்லுங்க அசையாத அமராத கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை உம்மையாராதிப்பே. நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். நீர் ஒருவரே ஆராதனை பிரியவர், நீர் ஒருவரே கணத்துக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். We worthy, we honor, power, holy, 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 holy. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், ஒருபோதும் என்னை மறந்திட மாட்டார். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், ஒருபோதும் என்னை. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், ஒருபோதும் நம்மை மறந்திட மாட்டார். நம் தேவன் நமக்காய் யாவையும் ஒருபோதும் நம்மை மறந்திட மாட்டார். சொல்ல கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், சொல்ல கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் என்னை அவர் ஆசீர்வதிப்பார். சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். எல்லா மகிமையும் கனமும் என் ஆண்டவருக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.